சந்தோஷம் பத்தாதா? ஹலோ மேடம். சொல்லுங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க மேடம். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்க கிளம்பிட்டீங்களா? உங்களுக்காக தான் மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் மேடம். இப்படி புருஷன் உயிரோட இருக்கும் போதே இன்னொருத்தருக்கு வலை போடுற? மேடம். ஹலோ மேடம், கேக்குதா மேடம்? இல்ல, எனக்கு இன்னைக்கு வர முடியாது. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு கால் பண்றேன். சரியா? சரிங்க மேடம். ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு சைன் பண்ணிட்டீங்களா மேடம்? ஹலோ மேடம், கேக்குதா மேடம்? மேடம், சொல்லுங்க. ஃபைல்ஸ்ல சைன் பண்ணிட்டீங்களா மேடம்? இல்ல, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. நான் நாளைக்கு பண்றேன். ஓகே மேடம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். இன்னைக்கு பிளான் பண்ண எல்லா மீட்டிங்கும் நாளைக்கு இதே டைமுக்கு மாத்திருங்க. ஓகே மேடம், மாத்திரேன் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஆனா அவன் வெளியில வந்த அடுத்த நிமிஷமே அந்த சூர்யாவை உள்ள கூப்பிடுறியே, அதுக்கு என்னடி அர்த்தம்? ஏம்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா வெளியே போய் சாப்பிட்டு வருவோம். தல, வீட்ல இன்னைக்கு அத்தை சமைக்கல போலயே. நான் வள்ளியத்துக்கிட்ட போய் கேட்டேன். அது என்னவோ மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்குது. அது என்னமோ ஓன்னு வச்சுக்கிட்டு இருக்கு. சரி அப்பாகிட்ட போய் பேசலான்னு பார்த்தாலும் அப்பாவும் என்னவோ ஓன்னு இருக்காரு. சரி வா, நம்ம 2 பேரும் போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரலாம். வரியா? வா. நான் வரலடா, நீ போயிட்டு வா. வரலையா? ஏன்பா உனக்கு பசிக்கலையா? போடா. யோ, என்னாச்சியா? இங்க ஏதாவது பிரச்சனையா? ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாடி இருக்கு? அண்ணன் ஏதாவது சொல்லிட்டாரா? இல்ல அந்த புஷ்பா ஏதாவது குடைச்சல் கொடுத்தாளா? உனக்கு நடந்தது தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. நம்ம ராகவன் இந்த பிரச்சனையில மாட்டினதுல இருந்து தான் நம்ம குடும்பம் இப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த புஷ்பா எந்நேரம் ஏதாவது புது புது பிரச்சனையா கிளப்பிக்கிட்டு இருக்கா. வீராவே தப்பா பேசிட்டா. அண்ணியவா? என்னப்பா சொல்ற? அவ கேரக்டரவே தப்பா பேசிட்டாடா. அதை கேட்டுட்டு நீயும் சும்மா இருந்தியா? செவிட்டு மேலேயே நாளை வைக்க வேண்டியதானே? வச்சிருந்தா உடனே அழுது நாடகம் போட்டு ஊர்ல இருக்க எல்லாத்தையும் வர வச்சு வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவா. அவ பேசின பேச்சுல வீராவே என்ன ஒதுக்கி வச்சுட்டாடா. ஒதுக்கி வச்சுட்டாங்களா? நான் அவ பக்கத்துல இருந்ததுனால அவளுக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியும். அப்பதான் என்னால அவளை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். என்ன விலகி இருக்க சொல்றாடா. அவ ரூம்குள்ளேயே வரக்கூடாதுன்னு வேற சொல்றா. ஐய, இது என்னப்பா புது பிரச்சனை? இப்ப என்ன பண்ண போற? வீரா விட்டு நான் விலகி இருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பண்றேன். என்னத்த கத்தி? இன்னும் 2 நாள்ல மாறனுக்கு பிறந்த நாள்டா. என்ன சொல்ற? ஆமா. வள்ளி, மாறனுக்கு பிறந்த நாள் வந்துடுச்சா? ஆமாண்ணா. அவன் இத்தனை வருஷம் ஜெயில இருந்தனால நம்ம இதெல்லாம் கொண்டாடுறதையும் மறந்துட்டோம் பாரு. இத்தனை வருஷமா ஒரு அப்பனானா அவனோட பிறந்த நாளை கூட சந்தோஷமா கொண்டாடுனதே இல்லை. அவனுக்கு நான் எதுவுமே வாங்கி தந்ததும் இல்லை. கண்டிப்பாண்ணா. நீ ஏன் கவலைப்படுற? அதான் இந்த வருஷம் அவன் கூட இருக்கான்ல. உன் மனசு போல உனக்கு பிடிச்சதெல்லாம் அவனுக்கு செஞ்சிரு. கண்டிப்பா செய்வேன் வள்ளி. இந்த தடவை அவனுடைய பிறந்த நாள் மறக்க முடியாத அளவில் இருக்கும். அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாமா? சூப்பர்ண்ணா, அப்படியே செஞ்சிடலாம். ஓகேவாடா? எனக்கு டபுள் ஓகேப்பா. அப்புறம் என்ன? சூப்பர். பிரமாதப்படுத்திடுவோம். அம்மா, வாப்பா. அப்பா, இந்தாடா. பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. டே நல்லா மாறா, இத்தனை வருஷமா நான் உன்னை ஒரு விரோதியாவே பார்த்துட்டேன். ஒரு பிறந்தநாள் நீ கூட உங்ககிட்ட நான் ஆசையா பேசினதே இல்லை. உனக்கு நான் எதுவும் வாங்கி தந்ததும் இல்லை. பாரு, இந்த பிறந்த நாளை கூட பாரு, உங்ககிட்ட வெளிப்படையா சிரிச்சு பேசக்கூட முடியல. இன்னும் உன் மேல கோபமா இருக்கிற மாதிரி நடிக்கிற நிலைமையில தான் இருக்கேன். இதெல்லாம் எப்ப மாறுனே தெரியல மாறா. என்னத்த சொல்லுங்கப்பா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்.
என்ன பண்றீங்க? போட்டுக்கடா. டேய், என் கழுத்தை விட உன் கழுத்துக்கு தான்டா செயின் அழகா இருக்கு. நல்லா இருக்குடா. பா, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க நல்லா நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த செயின்லாம் போட்டா சந்தேகம் வந்துடும். டேய், அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன்டா. இனி இந்த செயின் உன் கழுத்துலயே தான் இருக்கணும் மாறா. பர்த்டே பாய், செயின் எல்லாம் ஜோரா இருக்கே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாறா. சரி, ஆசீர்வாதத்தை நல்லா பண்ணு. இருடா, நல்லா இருடா, நல்லா இருடா. நல்லா நிம்மதியா சந்தோஷமா இரு. நீங்க 2 பேரும் சீக்கிரமா ஒன்னா சேரணும். உங்களுக்கு 3ஆவதா ஒரு குட்டி பாப்பா இந்த வீட்ல பிறக்கணும். அத நான் எடுத்து சந்தோஷமா கொஞ்சணும். அது போதும் எனக்கு. உனக்கு வேற நினைப்பே இல்ல. பின்ன அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு போது எனக்கு. பாருண்ணா இவனை. சீக்கிரம் சீக்கிரம் சொன்னபடி எல்லாம் நடக்கட்டும். சரிப்பா, கிளம்புறேன். ஏய், சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறா. ஆ, போயிட்டா. என்ன இவன் யோசிச்சுக்கிட்டே போறான். சொல்லு ராணி. என்ன ஆதி, உன் நண்பன் மாறனுக்கு இங்க பெரிய திருவிழாவே எடுக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க போல இருக்கு. ஒரு பெரிய பொக்கை எடுத்துட்டு வந்து நேர்ல பாக்குறது நக்கல் தானே உனக்கு? ஆமா, என்ன ஃபங்க்ஷனுங்க இப்போ? ஒன்னும் இல்லப்பா, அந்த மாறனுக்கு பிறந்த நாளாம். ஃபேமிலி மொத்தமும் சேர்ந்து பெருசா செலிப்ரேட் பண்றாங்களாம். ஏதோ நேத்து பிறந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி பலூனெல்லாம் கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. இதெல்லாம் அந்த ஃபேமிலி ரீயூனியன் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ். இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டு வைக்க கூடாது. இதை அப்படியே விட்டோம்னா வீராவும் மாறனும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது நடக்கவே கூடாது. அது உன்னோட பொறுப்பு. அவங்க சந்தோஷமா இருக்கவே கூடாது ராணி. கவலைப்படாத ஆதி, கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள வேற ஒரு வெடிகுண்ட வெடிக்க வைக்கிறேன். நான் இந்த வீட்டுல இருக்கும்போது இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியுமா என்ன? பார்த்து பண்ணு. பிறந்த நாளை கொண்டாடுறீங்க. தேங்க்யூ.